தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மாநாட்டுக்கு சரக்கடித்து விட்டு வரும் தொண்டர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றிக்கழக 2வது மாநில மாநாடு மதுரை ஆவியூரில் நடைபெறுகிறது. இந்த 300 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இன்று மாநாடு நடைபெறுவதை ஒட்டி திருப்பரங்குன்றம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. ஆகவே டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதால் இங்கு வந்தால் சரக்கு கிடைக்காது என்பதால் தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் வெளியூரிலே வரும்பொழுதே காரில் சரக்கடித்து விட்டு வருகிறார்கள். வரும்பொழுதே சரக்கு பாட்டில் மது பாட்டில்களை வாங்கி கொண்டு வருகிறார்கள். அந்த மாநாட்டு திடலில் பார்க்கிங் பகுதியில் அவர்கள் மது பாட்டில்களை எடுத்து மது அருந்தி கொண்டிருக்கிறார்கள். மாநாட்டு திடலுக்கு வரும்பொழுது மது அருந்தி கொண்டு வருகிறார்கள். மாநாடு நடைபெறுவதை ஒட்டி மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளன. மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளதை தெரிந்ததால் அவர்கள் வரும்பொழுதே மது பாட்டில்களை வெளியூரில் வாங்கி கொண்டு காரில் வந்து பார்க்கிங் செய்துவிட்டு பார்க்கிங் பகுதியில் நின்று சரக்கடித்து கொண்டிருக்கிறார்கள். சரக்கடித்த பின்பு மாநாட்டுக்கு செல்கிறார்கள். பொதுவாக அரசியல் கட்சி மாநாடுகளில் இது சகஜம்தான். நடிகர் விஜய் ஏதோ புதுமையை புகுத்தப் போகிறார் என்று நாம் நினைத்தோம். ஆனால் அங்கே புதுமை எதுவும் கிடையாது, பழமைதான். மற்ற அரசியல் கட்சிகளை போன்றே தமிழக வெற்றிக்கழக தொண்டர்களும் சரக்கடித்து விட்டு மாநாட்டுக்கு வருகிறார்கள். அந்த முதலாவது மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற்ற பொழுது மாநாட்டு திடலிலேயே அவர்கள் சரக்கடித்தார்கள். ஆனால் இப்பொழுது காலையில் பார்க்கிங் பகுதியில் சரக்கடித்து விட்டு மாநாட்டுக்கு திடலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப வேதனையான விஷயம். ஒரு அரசியல் கட்சி தலைவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, தொண்டர்கள் சரக்கடித்து வராங்க. ஒருவேளை தலைவர் மாதிரி தான் இருப்பாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப வேதனையான விஷயம். மாற்றம் வரணும். இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க சாராய கடையை மு.க. ஸ்டாலின் திறந்து விட்டாப்புல. காமராஜர் படிக்க வைத்தார், கருணாநிதி குடிக்க வைத்தார் அப்படின்றாங்க. அந்த மாதிரி தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து விட்டாங்க. இளைஞர்கள் பூரா குடிக்க அடிமையாகிட்டாங்க. இன்றைக்கி தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் பார்க்கிங் பகுதியில் குடிச்சிட்டு மாநாட்டுக்கு திடலுக்கு வர்றாங்க. ரொம்ப வேதனையான விஷயம். சுய கட்டுப்பாடு இருக்கணும். இதுதான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கும். செந்தமிழன் சீமான் சொல்லுவாப்பில், நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் சரக்கடிக்கக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாதுன்னாப்பில். அதை பின்பற்றுவாங்க. மாநாட்டுக்கு வருபவர்கள் சரக்கடித்து விட்டு புகைப்பிடித்து விட்டு வரக்கூடாது. இங்கு மாநாட்டுக்கு வருபவர்கள் பொதுமக்களும் சரக்கடிக்கக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருக்குது. அன்றைக்கி நாம் தமிழர் கட்சி பின்பற்றுகிற அந்த கட்டுப்பாடுகளை மற்ற கட்சியினரும் பின்பற்றினால் மிகவும் நன்றாக இருக்கும்.